சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து மீனா சொன்னதை கேட்டு ஒருவேளை அப்படி கூட இருக்குமா மீனா? ஆமாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்கு. நீங்களும் யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ முத்துவோ ஆமா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா மீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்குமோ, நம்ம ஜீவாவுக்கிட்டே நேரடியாக பேசிடலாமான்னு சொல்லிட்டு முத்து முடிவு பண்ணிட்டு இப்போ ஜீவாவுடைய நம்பருக்கு கால் பண்றாங்க. எதுக்காக கிருஷ நீங்க விட்டுட்டு தனியா இருக்கீங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன கிருஷ், யார சொல்றீங்க நீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. நிஜமா உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நீங்க நடிக்கிறீங்களா? பச்சை குழந்தை அவனை விட்டுட்டு நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு சரின்னு படலன்னு சொல்லிட்டு சொன்னதும் ரொம்பவே கோபப்படுறாங்க ஜீவா. எனக்கு கல்யாணமும் ஆகல, குழந்தையும் பொறுக்கல, நீங்க எந்த குழந்தைய பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க என் அண்ணனுடைய குழந்தை எங்களுக்கு தெரியாத வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா கோபப்படுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இப்படி பேசுவீங்களா? இங்க பாருங்க, உங்களுடைய அண்ணாவுக்கு எனக்கு எந்த ஒரு குழந்தையும் கிடையாது. உன்னுடைய அண்ணன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையா? அந்த அளவுக்கு அவன் கேவலமானவன் தான். ஆனா நான் அந்த அளவுக்கு ஒண்ணு முட்டாள் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே கோபப்பட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே இல்ல, இவ இந்த அளவுக்கு சொல்றானா, கண்டிப்பா இது அவ ஜீவாவுடைய குழந்தை கிடையாது, அப்ப வேற யாரோட குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.